உங்கள் நண்பர் உங்கள் துரோகி கிட்ட உங்கள் எதிரி கிட்ட நண்பனாக இருந்தாங்கன்னா அவர் உங்களுக்கு நண்பர் கிடையாது. இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நண்பராக இருக்க மாட்டாங்க. இது சொல்லலாம், வாழ்க்கையில் சொல்லலாம், நம்மகிட்டையும் இருக்கலாம், அவங்க எல்லார் மனிதரும் தேவை இருக்கலாம். உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற நண்பர் உங்களை வெல்விஷராக நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களும் உங்களை நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம துரோகி கிட்ட இருக்க மாட்டாங்க. அவங்கள நண்பர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னா அது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நண்பரே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு நண்பர் இருந்தாருன்னா தயவுசெய்து அதை விட்டு நண்பர்னு நினைக்காதீங்க, அவரை விட்டு விலகிருங்க. தேவையே கிடையாது. முதுகில் திருப்பி நம்ம குத்து வாங்குறதுக்கு பதிலாக இப்படி மனிதர்களை விட்டு விலகி நம்ம வாழ்க்கையை பார்ப்பேன். இன்னும் நண்பர்கள் உலகத்தில் இவர் ஒருத்தன் தான் கிடையாது. நண்பரே இல்லைனா நமக்கு நாமே நண்பர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. தனிமையில் இருக்கிறனால ஒன்றும் நீங்கள் தொலைஞ்சு போக மாட்டீங்க. நீங்கள் நிறையா கற்றுக்க வேண்டிய இடம் தனிமையில் நிறையா கற்றுக்கலாம். அதனால நண்பர்கள் இருந்தால் தான் வாழ்க்கைன்றது கிடையாது. நண்பர்கள் இல்லைன்னா கூட நம்மள புக்ஸ் இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது, படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதே நண்பர்களோட ஒரு புக்கு 100 நண்பருக்கு சமம்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர் இல்லையா, புக்கை படிங்க, அங்கே அது நண்பராக இருக்கும். முதுகில் குத்தாது, உண்மையை தான் பேசும். யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கும் சில இடத்துல நடந்திருக்கும். நம்புங்க, பயப்படாதீங்க, நான் கூட எப்பயுமே இருக்கேன், ஜெயிக்கலாம். உண்மையை நம்புங்க, உண்மையை பேசுங்க, உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க.